வெல்கம் டு அவர் சேனல். நான் வாழைப்பூ வச்சு வாழைப்பூ கொழா உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது சொல்கிறேன். பார்த்துங்க. நான் இந்த வாழைப்பூவை நான் இப்போ துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுக்க போகிறேன். அரிஞ்சு வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வாழைப்பூவோட சொன்னேன் இல்லையா, அதுக்கு இந்த இதில் வந்து நான் துவரம்பருப்பு அரை கிண்ணம் எடுத்து ஊற போட்டு அதை அரைச்சி வச்சுக்க போகிறேன். அரைச்சி வச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் துவரம்பருப்பை அரைச்சிட்டேன். இப்போ அதில் நான் வாழைப்பூ அரிஞ்சு வச்சதை நான் அதில் போட்டுறேன். போட்டுட்டு அதில் தேவையான அளவு வெங்காயம், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு நல்லா உருண்டையாக உருட்டிக்கணும். உருண்டையாக உருட்டினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் கோலா உருண்டை உருட்டிட்டேன். இதை நான் இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். இப்போ நான் தேவையான அளவு தயிர் எடுத்துக்கிறேன். ஒரு ரெண்டு கப்பு தயிர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை நல்லா அடிச்சிடணும். அடிச்சிட்டு காட்டுறேன். இதோடு 2 ஸ்பூனு நம்ம கடலை மாவையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மொத்தத்தையும் அடித்து எடுத்துக்குவோம். அடித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அடித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த உருண்டையை பொரித்து எடுத்துக்குவோம். அடுப்பில் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வந்து இதை போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு உருண்டையாக போட்டு சிம்மில் வச்சு நம்ம இதை பொரித்து எடுத்துப்போம். நல்லா காயட்டும். காஞ்சோடனே நம்ம வந்து இதை வந்து பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இந்த உருண்டையை இதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டு அது நல்லா வேகட்டும். சிம்மிலே வச்சு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். இப்போ அடுப்பில் நான் எண்ணெய் சட்டி போட்டுட்டேன். எண்ணெய் சட்டி போட்டு நான் எண்ணெயை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் நம்ம கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 4 மிளகு இதை சேர்த்துட்டு அது வெடித்தோடனே நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்க வேண்டியதுதான். நல்லா வெடிக்கட்டும். இதோடு நம்ம கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து அது பொரியட்டும். பொரிஞ்செல்லாம் காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கோலா உருண்டை வெந்துருச்சு. அதை எடுத்து நம்ம தனியாக இப்போ அடுத்தது மறுபடியும் போட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். இதோட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருவோம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த இதை எடுத்து நம்ம அதோட சேர்த்துருவோம்.
நல்லா சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் இது தண்ணியை கழுவி இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுவோம். நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இந்த சமயத்தில் உப்பு போதுமானு பார்த்து உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தால் பாருங்க, காரம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கங்க. ஆனால் இதில் வந்து நம்ம போட்ட காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது வந்து பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் என்னன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிக்கங்க. நம்ம இப்போ எல்லா கோலாவையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம ஒரு உருண்டையாக சேர்த்துட வேண்டியதுதான். இது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்து வாழைப்பூ வந்து வயிற்று பூச்சிக்கு நல்லது. வயிற்று பூச்சி வந்து கொன்னுடும். இது வாழைப்பூ உடம்புக்கும் நல்லது. நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியது தான். இதுதான் உங்களுக்கு வாழைப்பூ கோலா உருண்டை குழம்பு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருக்குமே சாப்பிட்லாம். இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.